ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்கலாம். நம்ம ஈவினிங்ல சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான மசாலா சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா சுண்டல் நம்ம கடைகளை வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்ல இருக்கும். ஸோ மேல வெங்காயம், தக்காளி, கார்ன்ஃபிளேக்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மசாலா சுண்டல் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு காய்ந்த பட்டாணி எடுத்திருக்கேன், அதாவது ட்ரைட் பீஸ் எடுத்திருக்கேன். நீங்க இதை பச்சை பட்டாணியில கூட செஞ்சு சாப்பிடலாம். இது நம்ம ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம், இல்ல சப்பாத்தி கூட கூட தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ பட்டாணி எடுத்திருக்கேன், அதாவது 250 கிராம் வந்து காய்ந்த பட்டாணி எடுத்திருக்கேன். இது ஒரு 8 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுட்டு இதை குக்கர்ல போட்டு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நீங்க வந்து அப்படியே வந்து பச்சை பட்டாணியில செய்யறதா இருந்தா இந்த ப்ராசஸ் அப்படியே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜார் வச்சுக்கலாம். அதுல 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம், 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம், ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இதை வந்து தண்ணி விடாம அப்படியே அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கோங்க. ஸோ பாருங்க, இப்ப அரைச்சாச்சு. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கோங்க. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்ப வந்து நம்ம பேன் வச்சுக்கலாம். அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டியதுல அப்படியே வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுது அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறமா நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா வந்து தண்ணி விட்டு இது நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்க, இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷமா ஆயிடுச்சு. நல்லா மசாலாலாம் நல்லா வந்து சுண்டிடுச்சு. இப்ப வந்து நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு வச்சிருக்க பட்டாணியை இதுல சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். ஸோ அப்பதான் வந்து நம்ம பட்டாணியில வந்து மசாலாலாம் நல்லா ஊறும், உப்புலாம் நல்லா ஊறும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான மசாலா சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை நம்ம அப்படியே ஸ்நாக்ஸ் ஐட்டமாகவும் சாப்பிடலாம், இல்லை சப்பாத்தி கூட தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பவுலில் வந்து நம்ம இந்த சுண்டலை போட்டுட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். கார்ன்ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கார்ன்ஃபிளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஓமப்பொடி கூட சேர்த்துக்கலாம், இல்லை மிக்சர் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்க, ரொம்ப டேஸ்டியான மசாலா சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.